அப்பா படுற கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல. அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே அதுல ஒரு குறையும் வைக்காம இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக பணத்துக்கு பல இடங்கள்ல அலைஞ்சிட்டு இருக்காரு. அதனால உங்ககிட்ட பேசி நம்ம கல்யாணத்தை ஒரு 2 மாசம் தள்ளி வச்சுக்கலாம்னு. கல்யாணத்தை தள்ளி போடணும்னு எனக்கும் ஆசை இல்லைங்க. ஆனா இப்ப எங்க குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல அபிராமி. உங்க குடும்ப சூழ்நிலை நினைச்சு நம்ம கல்யாணத்தை தள்ளி போட்டுடலாம். ஆனா என் தங்கச்சி கல்யாணம் நின்னே போயிடும். புரியுதுங்க. நான் சொன்னபடி 40 பவுன் நகையை போட்டுட்டு வந்தாதான் அந்த நகையை நான் உங்களுக்கு தர முடியும். இப்ப அதுலதானே எங்களுக்கு பிரச்சனையே இருக்கு. என்ன நம்பி நீங்க அங்க வாக்கு கொடுத்து சொன்ன மாதிரி நகையை போட்டு வராம போயிட்டா உங்க தங்கச்சிக்கு எப்படிங்க கல்யாணம் நடக்கும்? இதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். 2 மாசம் கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டா 2 கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். இல்ல அபிராமி, இதை நான் எங்க அம்மாட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அவங்க நீ சொன்ன வார்த்தையை நம்பி பெரிய நாய்க்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. நான் போய் இதை சொன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இத்தனை வருஷம் கழிச்சு தனக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு பெரிய நாயகி முகத்துல இப்பதான் ஒரு சந்தோஷத்தையே பார்க்கிறேன். அவன் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? உண்மைதாங்க. எங்க குடும்பத்துல ஒரு கல்யாணம் சந்தோஷம். ஆனா உங்க குடும்பத்துல 2 கல்யாணத்தோட சந்தோஷமும் தள்ளி போகுது. உங்களுக்கு நான் பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நீ என்ன அபிராமி பண்ணுவ? இது எங்க குடும்பத்துக்கான சாபக்கேடு. கிடைச்ச சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்க கூடாதுன்றது எங்க குடும்பத்தோட ராசி. அபிராமி, நீ ஒன்றும் வருத்தப்படாத. இதை நீ நல்ல எண்ணத்துல தானே சொல்ற. நல்ல எண்ணத்துல நினைக்கிற எந்த விஷயமும் சந்தோஷத்தை தள்ளி போடுமே தவிர நிரந்தர கஷ்டத்தை கொடுத்துறாது. நான் எங்க அம்மாட்ட பக்குவமா சொல்லி பார்க்கறேன். இந்த ஆப்பு சோடாவை நீ எங்க வச்சே கொண்டா? சொல்ற பேச்சு கேளு. சுகந்தி,
சுகந்தி வரேம்மா. ஏண்டி எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீ பண்ற? ஏமா புதுசா கேக்குற? இது நான் தானே செஞ்சுட்டு இருக்கேன். நீ தான் செஞ்சுக்கிட்டு இருந்த, இனிமே இதெல்லாம் செய்ய தேவையில்லை. ஏண்டி என்னம்மா? கல்யாணமாக போற பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு போட்டோ வேற வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க எந்த நேரம் வேணாலும் திடீர்னு வருவாங்க. அவங்க வரும்போது இவ இப்படி எல்லாம் நின்னுக்கிட்டு தான் நல்லாவா இருக்கும்? இனிமே இந்த வேலையெல்லாம் நீ தான் செய்யணும், புரிஞ்சுதா? சரிம்மா. அதுவும் இல்லாம கல்யாணமாக போற பொண்ணு நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா தெம்பா இனிமே இருக்கணும், புரியுதா? அம்மா அது நடக்கிறப்ப நடக்கட்டும். நீ ஏன் இப்பவே கடந்து அவசரப்படுற? எதுக்கு இப்ப நீ விரக்தியா பேசுற? இத பார், இந்த இடம் நமக்கு கண்டிப்பா அமைஞ்சிரும். எல்லாம் கைக்கூடி வந்துருச்சுடி. சுகந்தே, இந்த தண்ணி எடுத்துட்டு. என்னடா திரும்பி வந்துட்ட? ஆபீஸ் போல? இல்லம்மா. ஏதோ அபிராமி வர சொன்னா அவளை பார்த்து பேசிட்டு அப்படியே ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு போன. என்னடா எதுவுமே பேசாம நிக்கிற? அம்மா, பெரிய நாய்க்கு இப்ப பார்த்துருக்க இடத்துல அதிகமா எதிர்பார்ப்பாங்களா? என்னடா பேசுற? அன்னைக்கு அவங்க வந்து நம்ம கிட்ட பேசும்போது நீ தானே கூட இருந்த. அவங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்த. அவங்க எவ்வளவு வசதியானவங்க. அவங்களுக்கு ஒரே பையன் வேற, சொத்து பத்தெல்லாம் இருக்கு. அந்த பையனும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணி சம்பாதிக்கிறான். அவங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி தானே நம்ம கிட்ட கேட்பாங்க. இப்ப என்ன நீ புதுசா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? ஆமா, நீ ஏன் இப்ப திடீர்னு இப்படி கேக்குற? அம்மா, அது டே கல்யாணம், என்னடாச்சு உனக்கு? டேய், உன்னதான்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன். காலையில கிளம்பி போகும்போது நல்லா தானடா போன. சரி, அபிராமிய பாத்தியா? அவகிட்ட பேசுனியா? என்ன சொன்னாவ? இல்லம்மா, அபிராமி குடும்பத்துல ஏதோ பிரச்சனையா. கையில இருந்த பணம் செலவாயிடுச்சா. அதனால கல்யாணத்தை ஒரு 2 மாசம் தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்றேன். அம்மா, டேய், என்னடா சொல்ற? கல்யாண தேதியை முடிவு பண்ணியாச்சு, இப்ப திடீர்னு வந்து இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? அவங்க குடும்பத்துல அப்படி என்னடா பிரச்சனை? அதான் சொன்னேனேம்மா, கையில இருந்த பணம் செலவாயிடுச்சா. அவங்க அப்பா பணத்துக்காக கஷ்டப்படுறாரா. அதான் கல்யாணத்தை ஒரு 2 மாசம் தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்றா. ஏண்டா, கையில பணம் இல்லாம தான் இந்த கல்யாணத்தை வந்து முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்களா? இப்ப இல்லாத பணம் 2 மாசம் கழிச்சு மட்டும் எப்படிடா வந்துரும்? இல்லடா கல்யாணம், இதை என்னால நம்பவே முடியலடா. டேய், ஒருவேளை அபிராமி அந்த நகையை கழட்டி தரத்துக்கு தயங்கிட்டு தான் இப்படி வந்து சொல்லிட்டாளாடா. ஐயோ அம்மா, அவ அப்படிலாம் நினைக்கலம்மா. அப்படி நினைக்கலனா எதுக்கு 2 மாசம் தள்ளி கல்யாணத்தை வச்சுக்கணும்னு சொல்றா? இல்லடா கல்யாணம், இதுல ஏதோ வில்லங்க இருக்குடா. கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கணும்னு சொல்றாளா, இல்ல இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்றாளா? ஐயோ அம்மா, அவ அப்படிலாம் சொல்லலம்மா. இப்ப இப்படி சொல்லல, 2 மாசம் கழிச்சு வந்து இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டானா என்னடா பண்றது? ஐயோ, இவங்களை நம்பி எந்த முடிவுமே எடுக்க முடியாது போல இருக்க. ஆரம்பமே இப்படி இருக்கு. நான் இப்ப நேரம் உங்க வீட்டுக்கு போய் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கட்டன் ரேட்டா கேட்டுட்டு வரப்போறேன். அம்மா இரு, அவசரப்படாதம்மா. ஒரு 2 நாள் போகட்டும். நானே அபிராமி கிட்ட மறுபடியும் பேசி பாக்குறேன். நீ என்னடா போய் பேச போற? அவன் என்னடானா 2 மாசம் தள்ளி கல்யாணம் பண்ணுங்கறா, நீ என்னடானா 2 நாள் கழிச்சு போய் பேசுறேங்கற. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. இதுல உன் கல்யாணம் மட்டும் அடங்கில. டேய், பெரிய நாயகியோட கல்யாணம் வாழ்க்கை எல்லாமே இதுல தான் அடங்கி இருக்கு. ஏண்டா, நீ அவகிட்ட நம்ம பெரிய நாய்க்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு சொன்னியா இல்லையா?
சொன்னம்மா. நீ சொல்லியுமா அவ 2 மாசம் தள்ளி வச்சுக்கணும்னு சொன்னா? அப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? ஏண்டா உனக்கு நம்ம பெரிய நாய் கல்யாணத்துல அக்கறை இல்ல, நீ அவகிட்ட நம்ம சூழ்நிலை எடுத்து சொல்லிருக்க வேணாமாடா? அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, அதை நினைச்சு அவ அப்படி சொல்லியிருப்பா. நம்ம குடும்பத்துல பிரச்சனையா இல்லையா? நம்ம குடும்பத்திலயும் தான்டா 1008 பிரச்சனை இருக்கு. சரிடா, அவங்க குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சுன்னே வச்சுக்கோ. அவங்க வீட்டுல பெரியவங்கன்னு யாருமே இல்லையா? அவங்க நேரா வந்து பார்த்து என்கிட்ட பேசுறது. அது என்ன உனக்கு அபிராமி போன் பண்ணி ஒன்ன வர சொல்லி உங்ககிட்ட விஷயத்த சொல்றது? ஓ, இப்பவே உன்னை கைக்குள்ள போட்டுக்கணும்னு நினைக்கிறா. ஐயோ அம்மா, அப்படி இல்லை. ஐயோ, எனக்கு தலையை சுத்துதுடா. 2ல 1 எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். அம்மாமா, நீ போய் ஏதாவது கோவமா பேசினா எல்லாமே கெட்டு போயிடுமா. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுமா. இதை இப்படியே விடக்கூடாதுடா. இதுக்கு உடனே முடிவு தெரிஞ்சாகணும். நீ வழியை விட, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, ஒரு 2 நாள் பொறுத்துக்கியம்மா. இன்னும் எப்படி நான் பொறுத்துக்கிறத? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து போட்டோ வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க திடீர்னு வந்து ஒரு முடிவு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அபிராமி மாதிரி என்னையும் பொறுப்பு இல்லாம பதில் சொல்றியா? இத பாரு, என் தலைவலி எனக்கு தான் தெரியும். முதல்ல அவங்க கிட்ட போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்து. சரி, நானும் உன் கூட வரேன். எதுக்கு எதுக்குன்னு கேக்குறேன். அங்க வந்து யார் பக்கம் பேசுறது தெரியாம ஈன்னு பல்ல அழிச்சுக்கிட்டு கைய பேசிக்கிட்டு நீ நிக்கணுமா? ஒன்னும் தேவையில்ல, நீ வீட்லயே இரு. நான் மட்டும் போய் என்னன்னு கேட்டு வரேன். சம்பந்திமா, சம்பந்திமா, வாங்கம்மா, வாங்க வாங்க. அத்தை, சம்மந்தியம்மா வந்திருக்காங்க. அதோ வந்துட்டேமா. வாங்க வாங்க, உட்காருங்கம்மா. வாங்க சம்பந்தியம்மா. இப்பதான் அவர் வெளியே போனாரு. நீங்க வர தெரிஞ்சிருந்தா அவர் இங்கேயே இருக்க சொல்லிருப்பேன். நானா இங்க வரல, உங்க பொண்ணுதான் என்ன இங்க வர வச்சுட்டா. என்ன சொல்றீங்க சம்பந்தியம்மா? ஏன் திடீர்னு இப்படி பண்ணீங்க? கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சிட்டு திடீர்னு கல்யாணத்தை தள்ளி போட சொன்னா என்ன அர்த்தம்? நாங்க கல்யாணத்தை தள்ளி போட சொன்னோமா? நாங்க அப்படிலாம் யாருகிட்டயும் சொல்லவே இல்லையே. என்னங்க இது புது கதையா இருக்கு? நீங்க சொல்லாமையா உங்க பொண்ணு அபிராமி என் புள்ளைய பார்த்து 2 மாசம் தள்ளி கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்கா? அப்படி இத பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சாகணுங்க. இப்போ உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? உங்க முன்னாடி தானே அவ சம்மதத்தை கேட்டு முடிவு பண்ணோம். அப்படின்னா ஏன் அபிராமி என் பையனை பத்தி இப்படி ஒரு விஷயத்த பேசிருக்கணும்? அபிராமி மாப்பிள்ளை பார்த்து பேசின விஷயமே எங்களுக்கு தெரியாதே. ஓ, நீங்க சொல்லாமையே உங்க பொண்ணு அபிராமி இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காளா? இது என்னங்க கூத்தா இருக்கு? இது கல்யாண விஷயங்க. ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசுனீங்கன்னா நான் யார் பேசுன்னு கணக்குல எடுத்துக்கிறது? உங்களை தாங்க கேக்குறேன், பதில் சொல்லாமே இருக்கீங்க. இல்ல, இவ்ளோ குழப்பத்துக்கும் காரணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுமா. நீங்க கோவப்படாதீங்க. மாமா கல்யாண செலவுக்காக வச்சிருந்த பணத்துல இருந்து திடீர்னு வேற ஒரு தேவைக்காக எடுத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. அப்பா பணத்துக்கு கஷ்டப்படுறாரோன்னு அபிராமி அப்படி சொல்லிருப்பாளோன்னு தோணுது. சம்பந்தியம்மா, நீங்க அதை பத்தியில ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கல்யாணம் குறிச்ச தேதியில கண்டிப்பா நடக்கும். எப்படிமா நடக்கும்? அவங்க மூடி மறைக்கிறீங்க. உண்மை நிலவரத்தை சொல்லிட வேண்டியதானே? டேய் வினோத், கொஞ்சம் வாயை மூடுறியா? ஏன் வாயை மூடுவீங்க? ஊர் வாயை மூட முடியுமா? நீங்க பாருங்க, என் தங்கச்சி சொன்னது உண்மைதாங்க. என் தம்பி ஒரு சீட்டு கம்பெனி நடத்தி பணம் போட்டவங்களுக்கு திருப்பி கொடுக்காம மோசடி பண்ணிட்டான். அதுக்காக எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்க. ஐயோ வினோத்,
வேற வழி இல்லாம கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணத்துல ஒரு 3 லட்சம் ரூபாய் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கட்ட வேண்டியதா போச்சு. இப்போ கல்யாண செலவு பணம் இல்லாம அப்பா கஷ்டப்படுறாரு. இதுதான் உண்மை. என்னங்க இதெல்லாம்? உங்க வீட்டு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சா? பெரியவரை தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்கார வச்சிட்டாங்களா? இது வரைக்கும் யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நீங்க கௌரவமான குடும்பம் நினைச்சு இல்ல உங்க வீட்டோட பேசி சம்மதம் முடிவு பண்ணா? கொஞ்சம் இருங்க. என்ன குடும்ப கௌரவம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? கையில இருந்த பணம் போயிட்டதுனால அப்பா பணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எப்படியும் 2 மாசத்துல பணம் கிடைச்சிடும். அபிராமி அதை மனசுல வச்சுதான் உங்க புள்ள கிட்ட அப்படி சொல்லியிருப்பா. அவளுக்கும் குடும்ப சூழ்நிலை தெரியும்ல. 2 மாசம் கழிச்சு கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். என்னது யோசிக்கலாமா? பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா அவங்களுக்கு உண்மை தெரியட்டுமா? அது தப்பில்ல. கடைசி நேரத்துல பணம் இல்லாம கல்யாணம் நின்னு போறதை விட நாமளே 2 மாசம் தள்ளி வச்சுட்டா அது கௌரவமா இருக்கும்ல. என்னப்பா பேசுற நீ? என்ன பேசுற நீ? இந்த கல்யாணத்தை நம்பிதான் என் பொண்ணு கல்யாணத்தை முடிவு பண்ணி வச்சிருக்கேன் நான். என்னது? இந்த கல்யாணத்துக்கும் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? 2 கல்யாணத்துக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க? இல்ல இல்ல சொல்லுங்க. 2 கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல நடத்தினா ரொம்ப சிரமமா இருக்கும்ல. அதனாலதான் முதல்ல என் பையன் கல்யாணத்தை முடிச்சிட்டு 10 நாள்ல என் பொண்ணு கல்யாணத்தை பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். என்னங்க திடீர்னு இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப அவசரம் இருந்தா முத உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்துங்க. அப்புறம் இந்த கல்யாணத்தை பாத்துக்கலாம். சம்பந்தியமா, உங்க புள்ள பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. பொண்ணு பெற்றவங்க இப்படி எல்லாம் பேசலாமா? போனா போதுன்னு நானே தேடி வந்து பேசினா எங்களை பார்த்தா உங்களுக்கு இலக்கரமா போச்சுல. ஐயோ அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க சம்பந்தியம்மா. நாங்க உங்க மேல மதிப்பு வச்சிருக்கோம். உங்களையும் உங்க குடும்பத்தையும் பிடிச்சதுனாலதான் இந்த கல்யாணத்தையும் முடிவு பண்ணிருக்கோம். உங்க புள்ள பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே. அம்மா அவங்க கிட்ட ஏமா கெஞ்சுறீங்க? இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஒண்ணு தெளிவா சொல்லிடுறேன். உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க எனக்கு ஆரம்பத்துல இருந்தே விருப்பம் இல்ல. ஏதோ எங்க அப்பா சொன்னாருன்றதுக்காக ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அப்படி என்னப்பா நாங்க குறைஞ்சு போயிட்டோம்? வசதியில வேணா உங்களை விட நாங்க கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா உங்க குடும்பம் மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் நாங்க யாரும் போய் நின்னது இல்ல. கஷ்டப்பட்டு உழைச்சு கௌரவமா குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். கௌரவம் காசுல இல்ல. அத என்னது? கௌரவம் காசுல இல்லையா? அப்புறம் எதுக்கு 40 பவுன் பிரேஸ்லெட் எல்லாம்? பேராசை தானே. டேய் உங்க பையன் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரா?